ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வர டிசம்பர் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும், இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நடக்காது, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விலாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க 3 ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள், ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள், ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்ககிட்டயே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையான சனிப்பெயர்ச்சி. அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போகிறோம்? கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 20/12/2023 முதல் 20/6/2026 வரை, கிட்டத்தட்ட 2026 ஜூன் மாதம் வரையிலுமே கூட இந்த துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதில் மெயினாக 5/9 இந்த சனி பகவான் அமர இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில துறைகளுக்கு யோகத்தையும் ஒரு சில துறைகளுக்கு அவயோகத்தையும் இந்த சனி பகவான் கொடுக்கிறார். இதை 2 விதமாக நம்ம பார்க்கணும். யாருக்கெல்லாம் 2.5 வருஷத்துக்கான பலன், ஏதோ 1 மாதத்துக்கான பலன் இல்லை, 2026 ஜூன் வரை நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் அடுத்த 3 வருஷத்துக்கு பொருந்தும். 2026 ஜூன் வரலும் பொருந்தும். அப்போ கொஞ்சம் நல்லா நீண்ட பார்வை. அப்படி பார்க்கின்ற பொழுது 2 விதமாக இதை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்புகள் சிறப்பாக உள்ளதோ, ஒரு உயர்ந்த ஜாதகமாகவே இருக்குது, தொடர்ந்து அந்த துலாம் ராசி என்பர்கள் பலவிதமான ஸ்ட்ரகிளிங், பலவிதமான கஷ்டங்களை பார்த்து தொய்வு ஏற்படுது அப்படின்னாக்கா அவங்களாம் இந்த ரெக்கவரி ஆகிட்டு கொஞ்சம் நல்லா மேலே ஏறி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப லேசியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ரபிள் ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னா, ஜாதக பலம் இருக்கக்கூடியவர்கள், பலம்னா என்ன, திக்கான நோட்புக்கில் எழுதுறது கிடையாது. ஒரு லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பதோ, லக்னத்தை குரு பார்ப்பதோ, அல்லது சுபர்களுடைய சேர்க்கை, நல்ல தசாபுத்தி நடக்கிறது, சுபர்களுடைய தசாபுத்தி நடக்கிறது, இந்த மாதிரியான நல்ல ஜாதக அமைப்புகள் இருக்குமே ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், வளர்ச்சி தான் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் வளர்ச்சி தான் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகம் பலம் இழந்து இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போது பகலும் இரவை போல 2ம் கலந்து வரக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது. ராசிக்கு 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் உட்காருகிறார். கர்மாதிபதி
கர்மஸ்தானத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி இல்லையா, கர்மஸ்தான அதிபதின்னு சொல்லலாம், இல்லை கர்மாதிபதின்னு கூட அவர் நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே இந்த கர்மாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒர்க்கார்ன்ற காரணத்தினால யாருக்கெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, குலதெய்வம் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வம் ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது எங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோ அந்த ஜாதகர்லாம் அடி வாங்குவாங்க. அப்போ துலாம் ராசி நேயர்களே, இது 2026 வரை நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். கொஞ்சம் லாங்கான பலன்கள், அதுவரை கொஞ்சம் நீங்களும் லென்த்தாக யோசிங்க, ரொம்ப ஷார்ட்டாக யோசிக்காமல் இது ஒரு 3 வருஷத்துக்கான பலன் அப்படின்னு நினச்சி யோசிங்க. அப்போ 5ல் சனி பகவான், அந்த 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ தான் கேது உங்களை விட்டு வெளியில் போயிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 18 மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்கள். இந்த 3 வருஷத்தில் ஏறக்குறைய 18 மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 80% துலாம் ராசிக்கு நல்ல பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. 80% துலாம் ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறார் இந்த சனி பகவான். சரி, தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும்? துலாம் ராசி என்பதால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், ஒரு கம்பெனி, ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், சுயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உள்நாட்டில் வெளிநாட்டில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கலாம், இல்லை ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஐடி மாலாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனாக்கா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ்னால் விவசாயத்திலேருந்து பருத்தி உற்பத்தியிலேருந்து அது மில்லு, பெரிய பெரிய மில்லுங்க, ரைஸ் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், இல்லை காட்டன் மில்லாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு கடைகள் ஷோரூம்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் லாஜிஸ்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் அதில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட், அந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2024 ஜூனுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 18 மாதம் ரொம்ப டாப்பாக போகும். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 1 இயர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது. எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு இமீடியட்டாக ஒரு நல்லது நடக்கணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்கள் பர்த் சார்ட் தான் முக்கியம். ஸோ அதை வச்சு தான் அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள், நீங்கள் என்ன மாதிரியான ப்ரேயர் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டங்கள் விலகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த சனி பெயர்ச்சியால் நிச்சயமாக நல்ல வேலை மாற்றங்கள் நிகழும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் நிகழும். சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கு
பெரிய கம்பெனி கிடைக்கலாம், பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம், உயர் பதவிகள் கிடைக்கும். ஒரு சிஇஓ ரேஞ்சுக்கு அல்லது சேர்மன், டைரக்டர், அது மாதிரி ஜிஎம் ஒரு ஹையர் பொசிஷன் என்ன உண்டோ, அல்லது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அல்லது கௌரவ போஸ்டிங், கவர்னர்ஸ், அந்த மாதிரிலாம் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சஸ், வேலை இடமாற்றங்கள் அமையும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இவங்களே இந்த இடமாற்றத்தை விரும்புவார்கள். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னாலும் இந்த விரும்பாத இடமாற்றங்களாக உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத கலகங்கள், வீண்படி அவமானங்கள், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னோட மேல் ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது எனக்கு உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ட்ரபுள் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்குது, ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள் இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததாக ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியை பொறுத்தவரையில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஆரோக்கிய குறைவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் நல்ல நேரம், நல்ல காலம் பிறக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு குரு கிடைச்சி அவர் மூலியமாக அந்த பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த துலாம் ராசி என்பர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பழி அவமானங்கள், சிறை தண்டனை, நிறைய அந்த வீண்பழி அவமானங்கள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குறைகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. மெயினாக பிரிவுகள், குடும்ப பிரிவுகள், அதெல்லாம் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களை இது ஒரு அற்புதமான நேரம். ஸோ அடுத்து வரக்கூடிய இன்னும் அந்த 6 மாதம் நான் சொன்ன இந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த தேர்தலெலாம் வரப்போகுது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, ஒரு அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2024 தேர்தல் துலாம் ராசி அவருக்கு தான்ப்பா முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவங்க 2 பேருக்குமே நல்ல வருமானத்தை கொடுக்கும். மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் துலாம் ராசியாக இருப்பீர்களேயானால் தொழில் வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுடைய எதிர்காலத்தினை பற்றின சிந்தனைகள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணுறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால புதிய வண்டி, புதிய வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டு. திருமணம் கொஞ்சம் தடைக்கு அப்புறம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் தான். ஆனால் அந்த துளாராசி உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியும் பண வரவு உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக லாபங்களும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களை காயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாமீன் கையெழுத்து போடுறது,
கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் வீட்டில் சனி இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தை நிச்சயமாக கண்டுபிடித்து கொடுத்து விடுவார். சனி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அது சார்ந்த எல்லா கழிவுகளும், அதை சார்ந்த எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுப்பதற்குத்தான் வருகின்றார். அதே போல அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே அகற்றி நல்ல பலன்கள் மட்டும்தான் நிச்சயமா கொடுப்பார். 5ஆம் இடம் குலதெய்வமா இருந்தா உங்களுக்கு 5ஆம் இடம் குலதெய்வமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ஏதாவது வெளிநாடு போறாங்க, வெளியூர் போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். இது உங்க ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஜோதிடர்கிட்ட. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம். துளாராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். துளாராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து பலன்களை தர இருக்கிறார். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகாதிபதி. யோகாதிபதி அப்படின்னா பெரிய அளவு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. எல்லாருக்கும் ஒரு முள்ளு குத்துற இடத்துல, ஆணி குத்துற இடத்துல உங்களுக்கு லைட்டாக ஒரு முள்ளு குத்தும். அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும்னு சொல்கிறது தான் துளாராசிக்கு, ரிஷபராசிக்கெலாம். ஸோ துளாராசிக்கு சனி பூரண யோகாதிபதி. பெரிய அளவில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கவே வேண்டாம் இந்த சனி பயிற்சியை பற்றி. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்துட்டு இருக்கணும். போனீங்கன்னா நல்லது, போகலைன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். துளாராசினாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரகம், ஜட்ஜ்மெண்ட் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு இன்னார் இப்படி தான் அப்படின்னு கணிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஒருத்தர் கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே தெரியக்கூடிய நிலை. அந்த ராசியில் தான் சனி உச்சஸ்தானம். துலாம் சனிக்கு உச்சஸ்தானம், உச்சமடைகிறார். அப்போது அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7 அப்படின்னா களத்திர ஸ்தானம். களத்திரம் நட்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பொது ஜன தொடர்பு, களத்திரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். களத்திரம்னா கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னா ஆன்மீக பயணம், நெடுந்தூர, அதாவது மூத்த சகோதர ஸ்தானம், மூத்த சகோதரர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், லாபஸ்தானம், இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் இந்த இடத்த சனி பகவான் பார்க்கிறார். அடுத்தது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தை பார்க்கிறார். வருமான ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இது மூணு விஷயமே இந்த காலகட்டங்களில் பெரிய அளவு மாற்றத்தையும் நல்ல ஒரு யோக பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார். சனி பகவான் யோகாதிபதி, யோக பலனை தருவார். களத்திரத்தின் மூலம் ஒரு வரவேண்டிய வருமானங்கள், வரவேண்டிய அதாவது பெண்டிங்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸ்பௌஸ் கணவனாக இருந்தால் கணவன், இதெல்லாம் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்து அதற்கான ஆக்ஷனில் துரிதமாக இறங்குற பட்சத்தில் டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு தனக்காரகனை யோகாதிபதி சனி பார்க்கிறார். கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல மேஷத்தில் குரு இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள், தனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், ஒரு குறிப்பிடத்தளவு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 வருட காலகட்டத்தில் டெஃபினட்டாக உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு, துளாராசி நேயர்களுக்கு நிச்சயமான ஒரு யோக பலன்களை, தனம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்கார். அடுத்தது லாபஸ்தானம். உங்களுக்கு இந்த தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள். அடுத்தது அடிமை ஜீவனத்தில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎஃப் பணம் வரணும், இல்லை ஒரு மொத்த பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக வரல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா யோக பலன்களை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னா சிம்மத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு நடக்கும். அப்புறம் இந்த உற்பத்தி, உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம், எக்ஸலண்ட்டான டைம். உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கணும். டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, மெயினாக இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார், கோச்சாரத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கார். அந்த விருச்சிக செவ்வாயை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இந்த எண்ணெய் பதார்த்தம்,
அடுத்தது காரம், இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சிம்மத்தை குரு பார்க்குறதுனால கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 11ஆம் பார்வையை பார்க்குறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது மாதிரியான விஷயங்களில் உடல் சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட்டான டைம். சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, பேச்சால் வருமானம் ஒரு பேச்சின் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன்சல்டன்ட்டு, அட்வைசரு, சிஏ, இல்லை ஒரு ஏஜென்ட்டு, சேல்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. ஆர்குமெண்ட் அப்படின்னா செவ்வாய் தான். ஒரு பிரதிவாதத்தை எதிர்கொண்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும்னா செவ்வாயுடைய தொழில். அந்த செவ்வாயை சனி பார்க்குறார். 10ஆம் பார்வையை, 10னா தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தான பார்வையை வந்து அப்போது வருமானத்தில் பேச்சால் வருமானம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் வந்து இந்த காலகட்டத்தில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளிக்கிழமை துர்கை வழிபாடு, 10-12 ராகால டயத்தில் துர்கை வழிபடுறது, சனிக்கிழமை எள்ளு விளக்கு போகிறது, சனி ஹோரையில் நைட்டு 8 to 9 சனி ஹோரை, காலையில் 6 to 7 சனி ஹோரை, மத்தியானம் 1 to 2 அது வந்து கோயிலுக்கு போய் விளக்கு போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சனி ஹோரையாக பார்த்து நீங்கள் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு, புத்திர சந்தானம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. புத்திர சந்தானம், முன்னோர்கள் மூலம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸு, இது ஏதாவது இருந்ததுன்னா அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தானாக சரியாகும். நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு விலகி போகக்கூடிய, அதன் மூலம் பெரிய வருமானங்கள், பெரிய தன வரவுகள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கும்பம் வந்து ஒரு குடம், ஒரு அருமையான ஒரு இடம். கும்பம் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார். அது வந்து காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இயற்கையாகவே அது லாபஸ்தானம். உங்களுக்கு வந்து அது பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ நீங்கள் வந்து இந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எந்த முயற்சி எடுக்கிற பட்சத்தில் இது வந்து இந்த காதலிக்கிறவங்களுக்கு, ஏன்னா காதல் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் பாவம், அவங்களுக்குலாம் அது கரெக்டான டைம். 7ஆம் இடம், இப்போது கணவனாக இருந்தால் மனைவி மூலம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், நிதானமாக செய்யணும். நிதானமாக செய்யும்போது அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி நட்புகள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஸு, இவங்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அது மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அவங்க மூலம் ஆதாயங்கள்லாம் உண்டு. ஆனால் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிம்மத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான், சிம்மம் அதாவது 7ஆம் பார்வையாக வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போது மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். மூத்த சகோதரத்துக்கு மூலமாக ஏதாவது வரவேண்டிய ஆதாயங்கள், டிஸ்பியூட் ஏதாவது இருந்தால் சால்வ் ஆகும். அதே மாதிரி பயணங்கள், பிரயாணங்கள், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். நீங்கள் உங்களுடைய ஆழ்மன எண்ணத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை வந்து முடிக்க வேண்டிய இடம் 11ஆம் இடம். அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாரு. யோகாதிபதியாக யோக பார்வையை கொடுக்குறாரு. அப்போது ஆழ்மன எண்ணம் ஈடேறும் காலம். நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். முயற்சிகள் ஏன் எடுக்கணும்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பாவகிரகம். அப்போ அந்த முயற்சிகளில் வந்து சில தடைகள், தாமதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி நம்ம முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் யோக பலன்களை, யோகமான வருமானங்களை, குடும்பத்தில் ஒரு சுமூகமான மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பத்தில் வந்து பல நாளாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், டைவர்ஸ் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான சுமூகமான மனநிலை, சுமூகமான போக்களை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடம் துலாம் அப்படிங்கிறது இயற்கையாகவே களத்திர ஸ்தானம். ஸோ களத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால களத்திரத்தின் மூலம் வருமானம், அதாவது ஸ்பௌஸு, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தானாக விலகி சரியாகி பேச்சுவார்த்தை. இப்போது பெரும்பாலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையே வந்து ரிலேஷன்ஸ் தான், சொந்தக்காரங்க தான். இந்த சொந்தக்காரங்களை தாண்டி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி பிரச்சனையை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்போது
முடித்து சனி பகவான் நல்லதை முடித்து வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா உட்காந்து பேசுகிறது தான் நிறைய வீட்டில் பிரச்சனையே, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் நிறைய இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு சிந்தனையில் கொண்டு போகிற பட்சத்தில் டெஃபினட்டாக துலா ராசி நேயர்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்லதொரு பலன்களை வாரி வழங்குவார். பெண் தெய்வ வழிபாடு, உக்ர பெண் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் இப்போ இயற்கையாகவே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும். அன்னதானம் யாருக்கெல்லாம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினசரி உணவு, ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தினசரி உணவு கொடுக்குறதுங்கிறது, நீங்கள் வந்து காக்காவுக்கு சாதம் போடுறது அருமையான விஷயம். காக்கானா சனி பகவான், காக்காவுக்கு சாதம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு காரா பூந்தி இல்லை ஒரு மிக்சரு, எது முடியுதோ அது வந்து இயற்கை ஜீவராசிகளுக்கு நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் பெருமளவில் கர்ம வினைகள் கர்ம வினைகள் குறையுங்கிறது ஐதீகம். அப்போ இது மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும் போது பிராப்தம் சஞ்சிதம் ஆகண்யம், இன்னும் வேறு ஏதாவது கர்மா இருந்தால் கூட அந்த கர்மாவை தன்னகத்தை கொண்டு யோக பலன்களை வாரி வழங்குவதற்காக சனி பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார்.